அண்ணா திலீபனது நினைவு நாளானது மக்களின் கவலைகளை தெரியவில்லை. போராளிகளுக்குரிய போர்க்குணமே உன்னில் தெரிந்தது. போராளிகளுக்குரிய போர்க்குணமே உன்னில் தெரிந்தது. இந்திய அரசே இது உனக்கு புரிகிறதா? இந்திய அரசே இது உனக்கு புரிகிறதா? தம்பி திலீபன் என்னதான் உன்னிடம் கேட்டான்? இந்த விமானத்திலும் எதிர்பார்த்தோம், தாமதித்து விட்டாய். நீ கடத்திய ஒவ்வொரு நொடி பொழுதும் இங்கோ புயலையே உருவாக்கி விட்டாய். நீ கடத்திய ஒவ்வொரு நொடி பொழுதும் இங்கோ சுத்தியே தீரும், சுத்தியே தீரும். எங்கே என் தம்பி? எங்கே என் தம்பி? இங்கே இருந்தானே இருந்தவனை காணவில்லை. இங்கே இருந்தானே இருந்தவனை காணவில்லை. என் இனிய திலீபனே, நிம்மதியாய் தூங்கு. என் இனிய திலீடு, கூற்றுவனா அவனை கொண்டு வந்து தூக்கிலிடு. எங்கே என் தம்பி? எங்கே என் தம்பி? இங்கே இருந்தாலே இருந்தவனை காணவில்லை. கவிஞர் இடத்திலும் சம நேரத்திலே அவருடைய நினைவாலயத்திலும் பொதுச்சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்படும் என்பதனையும் அறிய தருகின்றோம். மரணத்தை அருகில் அழைத்தாயே, அது திகைத்திட உயிரினை அளித்தாயே. அகிம்சையின் பொய் முகம் உடைத்தாயே, அகிம்சையின் பொய் முகம் உடைத்தாயே. புது அறவழி சரித்திரம் படைத்தாயே, புது அறவழி சரித்திரம் படைத்தாயே. மூச்சிருக்கும் நேரமெல்லாம் உன்முகமே ஞாபகம், காற்றலைகளும் பெயரை காலமெல்லாம் கூறிடும். தலைவரின் நெஞ்சினில் நிலைத்தாயே, பிறக்கும் ஒவ்வொரு உயிரிலும் கிளைத்தாயே. விடுதலை தாகத்தை விதைத்தாயே,
ஈன துரோகத்தை துணிவுடன் எதிர்த்தார். தியாகத்தின் உச்சத்தை வென்ற உன்னத தியாகி நீதானையா. தேசம் மலர தேசியம் வாழ கோரிக்கைகள் ஆய்தனை வைத்து காணிக்கையாக்கிய தியாகியே, உயிரை உருக்கி உணர்வினை பிழிந்து உலகிற்கு வெளிச்சம் தந்த ஊரளவின் மெழுகுபத்தியே, தியாகத்தின் உச்சத்தை வென்ற உன்னத தியாகி நீதானையா. மக்கள் புரட்சிக்கு வித்திட்ட அகிம்சையின் அண்ணரே, மக்கள் புரட்சிக்கு வித்திட்ட அகிம்சையின் அண்ணரே, தியாகத்திற்கு இலக்கணமானவன் நீ, தியாகத்திற்கு இலக்கணமானவன் நீ, தியாகத்திற்கு வரலாறு படைத்தவன் நீ, தியாகத்திற்கு வரலாறு படைத்தவன் நீ. மகா யாகத்தையும் விஞ்சியது ஒரு தியாகமே, மறக்க முடியுமா? மகா யாகத்தையும் விஞ்சியது ஒரு தியாகமே, மறக்க முடியுமா? தியாக தீபம் திலீபன் அண்ணாவின் 38வது நினைவுகள் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே தமிழர் தாழ்க பகுதிகளில் எங்கும் தியாக தீபத்தினுடைய நினைவு படம் தாங்கிய ஊர்தியானது மக்கள் அஞ்சலிக்காக பூசிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் அஞ்சலிகளை எங்கள் தமிழர் தாழ்வு பகுதிகள் எங்கிலும் செலுத்தி தற்பொழுது நினைவூர்தியானது இன்று காலை ஊரிலும் மண்ணிலிருந்து ஆரம்பித்து தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவாலயத்தை வந்தடைந்திருக்கிறது. இந்த நேரத்திலே அவருடைய தியாகத்தினை போசித்து எங்கள் சந்ததிகள் அந்த தியாகத்தினுடைய மகிமையை உணர்ந்து அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தாரோ அந்த நோக்கத்தின் வழி நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை எங்கள் மனதிலே நிறுத்தி இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். எங்கள் அண்ணன் உயிர் நீத்த அந்த துரிதமான நேரம் 10:48 மணியளவிலே அவர் தன்னுடைய உண்ணா நோக்கினை ஆரம்பித்த அந்த இடத்திலும் சம நேரத்திலே அவருடைய நினைவாலயம் அமைந்திருக்கின்ற நல்லூரான் பின்வீதியிலும் 10:48 மணியளவில் பொதுச்சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்படும். உறவுகளே, இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து எங்கள் தியாக தீபத்தினுடைய அந்த தியாக வரலாறுகளை பூசிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்காகவும் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நிச்சயமாக பார்த்திபன் இன்னமும் அந்த பசியுடன் தான் இருக்கின்றார். உறவுகளே, அவருடைய அந்த கனவு நனவாகுவதற்கான அந்த நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்காகவே தான் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே அந்த புனித நேரத்திற்காக நாங்கள் அனைவரும் பொறுத்திருப்போம். இலங்கையில் வசிக்கும் ஏனைய மலையக தமிழர்களின் உரிமைகளையும் மனதில் இருத்தி தனது உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றான் திலீபன். அந்த வகையில் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை தடுத்தல், சிறைச்சாலைகளிலும் ராணுவ முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவித்தல், அவசர கால சட்டத்தை முழுமையாக நீக்குதல், ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை முற்றாக களைதல், தமிழ் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவ மாணவன், விடுதலை போராளி, தமிழ் பற்றாளன் திலீபன் ஆகார தவிர்ப்பு போராட்டத்தை தொடங்குகின்றார். 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதி காலை 9 மணியளவில் அந்த தியாக பயணம் ஆரம்பிக்க தயாராக இருக்கும் நிலையில் பாடசாலை மாணவர்கள் வந்து கைகுலுக்கி தமது அன்பினை வெளிப்படுத்துகிறார்கள். வாழ்த்து என்றோ பிரியாவிடை என்றோ வரையறுக்க முடியாத அந்த சந்திப்புகளுக்கு பின்னர் தமது வாகனத்தில் ஏறி அமர்கிறார் திலீபன். சொர்ணம், ஆண்டன் மாஸ்டர், முரளி, காசி ஆனந்தன், ராஜன் ஆகியோர் அவரை சூழ அமர்ந்திருக்க
உண்ணாவிரத இடத்தை நோக்கி செல்கிறது வாகனம். உண்ணாவிரதத்திற்காக யாழ்ப்பாணம் என்னும் கலாசார பூமியில் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் முற்றம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்க குறித்த இடத்தில் வந்து நின்ற வாகனத்தில் இருந்து இறங்குகிறான் திலீபன். இறங்கிய திலீபனை எதிர்பாராத விதமாக ஒரு வயோதிப தாய் வழிமறிக்கிறாள். தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக அவள் நெற்றியிலிட்ட வெற்றி திலகத்துடன் மேடைக்கு நடந்த திலீபன் தனக்கான ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தமையே தன் கொள்கையில் எவ்வளவு தூரம் உறுதியாய் இருக்கிறான் என்பதற்கு சான்று சொல்வதாக அமைந்திருக்கிறது. கல்வியில் தீராத தாகம் கொண்ட திலீபன் புத்தகங்கள் மேல் பிரியமானவன் என்பதால் தான் படிப்பதற்கான புத்தகங்களை ஏற்கனவே கேட்டிருந்தான். உண்ணாவிரத காரணங்களை விளக்கும் பல்வேறு நபர்களின் உரைகளோடு அந்த நாள் நிறைவுக்கு வர இரவு 11 மணி அளவில் வந்து திலீபனை சந்திக்கிறார் தேசிய தலைவர் பிரபாகரன். தான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு வழங்கப்பட்ட உத்வேகமாக அந்த சந்திப்பு இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மக்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். 2ஆம் நாள் காலையில் எழுந்த திலீபன் காலை கடன்களை அதிக சிரமமின்றி முடித்துக் கொண்டு தினசரி பத்திரிகைகளை படித்து முடிக்கிறார். அருகில் இருந்தவரிடம் தான் பேச போவதாக சொல்லி ஒலி வாங்கியை தருமாறு கேட்க அது அவர் கைகளை வந்து சேர்க்கிறது. பேச ஆரம்பித்த திலீபன் நின்று கொண்டு பேச முடியாத காரணத்தினால் இருந்து கொண்டு பேசுகிறார். நாளை நான் சுய நினைவுடன் இருப்பேனோ என தெரியாது என ஆரம்பித்து பேசிய வரிகள் கனதியானவை. முதலில் கரும்புலி தாக்குதல் நடத்திய மில்லரையும் தனது போராட்டம்
மகா யாகத்தையும் பேச்சியது உற்சாகமே வரம் முடியுமா? அமைதியாக தியாக தீபம் திலீபன் அவர்களை பூசிப்பதற்கு தயாராகுங்கள். அன்பார்ந்த உறவுகளே, இந்த புனித இடத்திலே உங்களுடைய காலணிகளை அகற்றி எங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வோடு இணைந்திருப்போம் என்பதை கூறிக்கொண்டு நேரம் தற்பொழுது 10:46. பத்து 48 மணியளவிலே பொது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அதன் பின்னர் அகவணக்கம் இடம்பெற்றதனை தொடர்ந்து பொதுமக்களால் மலரஞ்சலி செலுத்தப்படும் என்பதனையும் அறிய தருகின்றோம். அகவணக்கத்திலே தியாக தீபம் திலீபன் அண்ணாவோடு இணைந்து நேரம் 10:47. 1 நிமிடம் இருக்கிறது நாங்கள் எங்களுடைய தியாக தீபம் திலீபன் அவர்களை பூசிப்பதற்கு. அன்பார்ந்த உறவுகளே, அமைதியான முறையிலே இங்கே தியாக தீபம் திலீபன் அவர்களை பூசிப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். புனிதமான இந்த இடத்திலே உங்களுடைய காலணிகளை அகற்றி மனதிலே தியாக தீபம் திலீபன் அவர்களை நிறுத்தி அவருக்கான நினைவஞ்சலி செய்வோம். தற்பொழுது நேரம் 10:48. தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது. வீரவேங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி ஆகியோரின் தாயாராகிய திருச்செல்வம் ஆசிப்பிள்ளை அவர்களினால் தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது. அதே போல தியாக தீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோம்பினை ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் அவர்களினாலும் பொது ஈகை சூடரானது சம நேரத்திலே 2 இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து தியாக தீபம் திலீபன் அண்ணாவிற்கும் ஈழ விடுதலை போரிலே தங்கள் இன்னுயிரை
தொடர்ந்து தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவுருவ படத்திற்கு கடற்கரும்புலி பொதுவேட்டோவன் மற்றும் மாவீரர் ஜெயம் அவர்களுடைய தாயாரும் நாட்டுப்பற்றாளர் சிவஞான ஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய மனைவியுமான காந்திமதி அவர்களினால் மாலை அணிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே காவடி எடுத்துக் கொண்டிருப்பவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியதன் பிற்பாடு இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அமைதியான முறையிலே அந்த மலரஞ்சலியினை செலுத்த முடியும் என்பதனையும் அறிய தருகின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய 38வது நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இங்கே இணைந்திருக்கின்றோம். தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த உன்னதமான நோக்கத்தை எங்களுடைய மனதிலே நிறுத்தி அவர் வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் திடசங்கற்பம் போன்று இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்போம். வழிபாடு செய்யும் வழிபாடு செய்யும் நேரமுளமாற மலர் தூவாருங்கள் தமிழ் மர ஏதும் இல்லாத போராடி செய்யும் நேரம் உளமாற மலர் தூவாருங்கள் நீதி பெருக்குங்கள் இலக்கியத்தை சொல்லுங்கள் அவன் பாதம் நடந்த அவன் பாதம் நடந்த படம் பார்த்து செல்லுங்கள் பாதிக்குமை குறையும் பலிக்கும் தமிழ் பாதிக்குமை குறையும் பலிக்கும் தமிழ் பாதிக்குமை குறையும் பலிக்கும் தமிழ் பாதிக்குமை குறையும் பலிக்கும் தமிழ் மலர் தூவாருங்கள்
கொண்டு நிற்கிறோம். எடுத்துட்டேன் உங்களுக்கு போட்டு.